7 வயசு 8 வயசு ஓகேங்களா. அப்போ வந்து ஸோ எனக்கு ஒரு ஹேபிட் வர ஆரம்பிச்சிச்சு. என்னன்னா நான் திருட ஆரம்பிச்சிட்டேன். திருடனா? இப்போ எனக்கு வந்து அந்த பொருள் மேல ஆசை இல்லை, எனக்கு திருடணும். அதான் இன்னைக்கு இருக்க ட்ரெண்ட். ஒருத்தவங்க கிட்ட ஷார்ப்னர், ஒருத்தவங்க கிட்ட பென்சில், ஒருத்தவங்க கிட்ட ஜிகினா, ஒருத்தவங்க கிட்ட ஸ்டிக்கர் போட்டு. சாதாரண பொருளாக இருந்தாலும் சரி, அடுத்தவங்க பொருளாக இருந்தாலும் சரி, அதை பார்த்த உடனே ஒரு ஆசை வரும். உடனே தனக்கு அது மேலே உரிமை இருக்கு அப்படின்னு அதில் கையை வச்சிருவாங்க. இம்பல்ஸ் கண்ட்ரோல் டிசார்டர். யூஸ் பண்ண ஷார்ப்னர், யூஸ் பண்ண இரேசர், பென்சிலு, பென்னு, அப்பெல்லாம் டிப் பென்சில் வந்துச்சு. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஏகப்பட்டது திருடி நான் என்னோட பேக்ல போட்டுட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் அவங்கள உட்காந்து பார்ப்பேன். எனக்கு அதுதான் ஃபுல் டே பொழுதுபோக்கு. அட நாதாரி பையல, இவ்வளவு நேரம் களவணி பேச அவகாசமா வச்சிருந்தா அவங்க தேடுவாங்க, பார்த்து பார்த்து சந்தோஷப்படுவாங்க. ஆமா சார், ஆமா ஆமா, இது ஒரு பணக்கார வியாதி. அதுக்கப்புறம் நானே நான் இங்க தான் பார்த்தேன் அப்படின்னு கொடுப்பேன். அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம். அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும்ல, அதுல ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. இது வந்து கிளெப்டோமேனியா அப்படிங்கிற ஒரு மனோவியாதி. ஐ சி. தேங்க் யூ. எனக்குள்ள ஒரு ஸ்டோரியை நான் மேக் பண்ணுவேன். வீட்டுக்கு வந்து அந்த பொருள் எல்லாம் வச்சுட்டு, இது போன மாசம் திருடினேன், இது இந்த மாசம் திருடினேன், இது இவங்க கிட்ட திருடுறாங்களே, அந்த பொருளால் அவங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லாட்டாலும் கூட அதை பத்திரப்படுத்தி வச்சு பார்த்து பார்த்து சந்தோஷப்படுவாங்க. எனக்கு அந்த திருட்டுல கொடுக்குற அந்த டோபமைனு, அந்த அட்ரினலைனு, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கை தொடாதங்குது, மனசு விடாதங்குது. கிளாஸ்ல நல்லது பண்றாங்க, அவங்க கிட்ட நம்ம திருடிட்டோம்னா அதை கொடுத்துருவேன். யாரு கெட்டது பண்றாங்களோ அவங்க கொடுக்கவே மாட்டேன். ஆண்டவரே, நீங்க ஒரு விஞ்ஞான திருடே ஆண்டவரே. உங்ககிட்ட ஒர்க் பண்றது ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ற மாதிரியே இருக்கு ஆண்டவன். இது வந்து அதுக்கப்புறம் தான் என் தெரபிஸ்ட நான் இந்த ஸ்டோரி சொல்லி கேட்டேன். வீட்டுல வந்து என்ன அன்நோட்டிஸ்டா இருக்கனால. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியாது. நீ என்னவா ஆகற? நானா ஒரு மெயின் கேரக்டரை உருவாக்கி தீஃப்னு ஒரு இது எடுத்து. அது ஏன் ஆண்டவா? அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்ட். சின்ன வயசுலயே நம்மள பத்தி பேசுறாங்க. நான் இது பண்ணா ஜாலியா இருக்கு, நம்ம ஒரு நாள் மாட்ட மாட்டோம்ன்றதுக்காக. திருட்டுல உனக்கு நல்ல மூளை இருக்க வரைக்கும் உன்னை எவனும் அசைக்க முடியாதுடா. தைரியமாறா. எங்க அம்மா கண்டுபிடிச்சு முட்டி போட வச்சு திட்டி, அதுக்கப்புறம் நான் அழுது. அதுதான் லாஸ்டா நான் திருடினது. இனிமேல் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி நடந்துக்க மாட்டேம்மா, ப்ளீஸ்மா. இப்ப கூட லைக் ஒரு விஷயம் யாருக்கும் தெரியாம நான் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியா இருக்கும். வாட்டர் பாலிசி, வாட்டர் பாலிசி த்ரில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி டைட்டில் பார்க்க பார்த்தேன்னா சைடு பெஞ்சில கொஞ்சம் மிங்கிள் ஆகலாம்னு ஃபீல் பண்றேன். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு 7 வயசு குழந்தைக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கலன்னா அவங்க எப்படி மாறுறாங்க? அவங்களுக்கு பெஸ்ட் சுற்றுச்சூழல் தான் நல்ல ட்ரீட்மெண்டா இருக்க முடியும். மற்றவங்களாம் இன்னும் எக்ஸ்ட்ரீம் போவாங்க. ஸோ உங்க வீட்டில் ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அதை பாருங்க, அது என்ன பண்ணுது, பேக்ல என்ன இருக்கு.